ஸ்டாப் பண்ணுவோம். 1வது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2 நாள்ல முடிச்சு தூக்கி எறியணும். கவலையே படக்கூடாது. என்னப்பா 1வது புக் படிச்சிருக்கா, யாரு கிண்டல் பண்ணாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 1 மந்த் பிளான் வச்சுங்க. எல்லாமே வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத வொக்காபுலரி 5வது புக்ல இருக்குதா, 6வது புக்ல இருக்கான்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இப்ப வச்சிருக்கீங்களா டிஎன்பிசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது சொல்லுவாங்க தெரியுங்களா? 1வதுல இருந்து 12வது வரை உள்ள புக்கை படிங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூபிஎஸ்சிக்கு அதான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாமே அதுல இருக்கு. நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடியே எல்லாமே இருக்குது அதுல. யூ டூ இட், ஐ டெல் யூ. நான் என்ன இங்கிலீஷ்ல என்ன கொஸ்டின் பேசினாலும் யாரோ ஒரு கேரக்டர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒரு கிளாஸ், ஒரு பர்டிகுலர் லெசன்ல அது சொல்லப்பட்டிருக்கும். சொல்லப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கும். யார் சொல்ல போறா? சொல்லப்பட்டிருக்கும். So it will be told. டெல்லுங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இல்லையே, இல்லையா? சொல்லப்படும் தானே, போயிடுச்சா? அது சொல்லப்பட்டிருக்கும். It will have been told. It will have been told. பாத்தீங்களா மணி, என்னாச்சு பாத்தீங்களா? சொல்லப்பட்டிருக்கும். நான் தமிழ்ல அழகா சொன்ன பாருங்க. நம்ம உள்ளது எல்லாமே பாசிவ் வாய்ஸ். நீங்க நல்லா நீங்க நல்ல ரைட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பக்காவா பேசுவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசுவாங்க, பாசிவ் வாய்ஸ்ல பேசுவாங்க. தமிழ வந்து அவ்வளவுதான் பேசுவாங்க. ஜெயமோகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிகண்டன், ஜெயமோகன் ரைட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயமோகன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஜெயமோகன் ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. அவர் மேல் பெரிய ரைட்டர்ஸ் எஸ் ராம எப்படி சார் சொல்றது? சொல்லுங்க. கேள்விப்படல. I don't know. I didn't hear about it. I didn't hear about. Okay. I didn't hear about it. Okay. Right. Okay, I didn't hear about it. So எஸ் ராமகிருஷ்ணன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டர் எஸ்ரான்னு சொல்லுவாங்க. No sir. ஆல் ரைட் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 2 இதுவும் ஜெயமோகன், எஸ்ரா, இவங்களாம் தமிழ்ல வந்து சொல்லாடல்கள் வந்து எங்கேயோ இருக்கும். நீங்க அதை பாக்குறப்ப ஐயோ பேசி முடிச்சதுக்கும் தமிழ் மட்டும்தான் நல்லா தெரியும்னு நினைச்சோம், அதுவும் தெரியாம போச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இனிஷியலா. ஆனா நான் ஒரு ஜெயமோகன், எஸ்ரான்னு 2 பேரை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சார் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே. எஸ் ராமகிருஷ்ணன். பாபான்னு ஒரு ரஜினிகாந்த் படம் வந்தது இல்லையா? அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் எஸ் ராமகிருஷ்ணன். ஓகே சார். ஓகே. ஆல்ரைட். அவங்க மூவிஸ்லயும் நிறைய சர்க்கார்னு ஒரு படம் வந்ததா? விஜய் மூவி. அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து ஜெயமோகன். ஓகே. ஜெயமோகன் ரைட். ஓகே. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, அவங்க நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட படம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது 1 2 தான். ஏன்னா இந்த டயலாக் ரைட்டிங் வந்து அவ்வளவு முக்கியம். அவங்களோட நாவல்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். இப்ப விஷ்ணுபுரம்னு ஒரு வார்த்தை எழுதிக்கிங்க. விஷ்ணுபுரம். நீங்க தமிழ் அந்த புக்கை வாங்கி இல்ல டவுன்லோட் பண்ணி படிங்க. ஒரு சென்டென்ஸ் கூட அவ்வளவு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல புரியாது. ஆனா தமிழ்ல தான் எழுதியிருப்பாங்க. விஷ்ணுபுரம். அந்த நாவல் பேரு விஷ்ணுபுரம். பிரம்மாண்டமான ஒரு நாவல். நினைச்சே பார்க்க முடியாது. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இந்த விஷ்ணுபுரம் ஜெயமோகன். இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, தமிழ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ். நமக்கு என்ன தெரியுங்களா? அதுல 1% தெரிஞ்சு வச்சு காலையில இருந்து நைட்டு வரலும் ஓட்டிடும். அந்த 1% தெரிஞ்சா இங்கிலீஷுக்கும் போதும். இங்கிலீஷ் எவ்வளவுதான் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் தான் நீங்க அருமையா பண்ணிடலாம். தமிழ் மாதிரி இங்கிலீஷ் வந்து ரொம்ப பரந்த லாங்குவேஜ் தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க விஷ்ணுபுரத்தை மட்டும் கேள்விப்படுங்க. இல்லைன்னா எங்கேயாவது பழைய புக் கடையில போய் வாங்க முடியுமான்னு கூட பாருங்க. சாஃப்ட் காப்பி இல்லாம ஹார்ட் காப்பி வாங்கி வச்சிருக்கேன். முதல் சாப்டர் படிச்சுட்டு என்னை கூப்பிட்டு சொல்லணும், நீங்க தமிழ் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயமா தமிழ் அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு சொல்லாடல் இருக்கும். நினைச்சே பார்க்க முடியாது. தமிழால மட்டும்தான் அது முடியும். தமிழால மட்டும்தான். நாஞ்சில் நாடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? நாஞ்சில் நாடன். எஸ் சார், கேள்விப்பட்டிருக்கேன். பிரம்மாண்டமான ரைட்டர். அவரோட சொல்லாடலும் பயங்கரமா இருக்கும். சொல்ல மறந்த கதை அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? சேரன் நடிச்ச படம். எஸ் சார், எஸ் சார். அந்த படத்தோட எழுத்தாளர் இவர்தான். அந்த சொல்ல மறந்த கதை தான் அவங்க ஒரிஜினலா ஒரு ஸ்டோரியா வந்து அதை வந்து கொடுத்தாங்க. அவரு சொல்ல மறந்த கதை இவர் சங்கர் பச்சான் எழுதியிருப்பாரு. சேரன் வந்து டைரக்ட் பண்ணி, சேரன் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. சங்கர் பச்சான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு.
இப்ப பாருங்க, நான் திடீர்னு வர்றப்ப இந்த பிலிம் வேர்ல்ட்ல டைரக்டர் பேரு ரைட்டர் பேர் எல்லாம் சொல்ல பாத்தீங்களா? அதை ஒண்ணு அப்சர்வ் பண்ணீங்களா நீங்க? ஏகப்பட்டது சொல்ல. ஒரு ஒரு பெரிய ரைட்டர் எழுதியிருக்காருன்னா அவர் படத்து பேர் சொல்லுவேன் நான். ரைட்? அவர் படம் ஏன்னாக்கா ஒண்ணும் இல்லை, அந்த லாங்குவேஜ் மேல உள்ள பேஷன். லாங்குவேஜ்னால இங்க இதை படிப்போம் அதை படிப்போம் இதை கேட்போம் அதை கேட்போம். ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் அர்ஜுன். அந்த படத்து டயலாக் ரைட்டர் யாருங்க? பெரிய ரைட்டர் சங்கர் பாலகுமாரன். இந்த ரைட்டர் பேரு 1993 ஆகஸ்ட்ல வந்து படம் பாலகுமாரன். நாயகன் ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமலஹாசன் நடிச்சது. அந்த படத்தோட டயலாக் ரைட்டரும் பாலகுமாரன். ரைட்? பாட்ஷான்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஜினிகாந்த் நடிச்சது. அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் பாலகுமாரன். நீங்க வந்து டைட்டில் பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் பின்னாடி இருப்பாங்க. வெளியில பார்த்தா ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்னது ரஜினிகாந்த் தான் இருக்கும். இல்ல, ரஜினிகாந்த் இல்ல, அது பாலகுமாரன். ரைட்? கடவுள் கெட்டவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், கடைசியில வாங்கிக்குவான் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த் இல்ல, இது பாலகுமாரன். ஓகே, யூ காட் இட்? எஸ் சார். ரோஜான்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? ரோஜான்னு ஒரு படம், மணிரத்ன படம். அந்த படத்துலதான் ஏஆர் ரஹ்மான் இன்ட்ரோடியூஸ் ஆனது. அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் யாராவது தெரியுமா? பெரிய ரைட்டர், சுஜாதான்னு. ஒய்ஃப் பேரை வச்ச ஒரு சுஜாதான். இப்ப இல்ல, அவரு ஸ்லோமோர் அவரு. ரைட்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி நிறைய 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 படம் பெரிய ரைட்டர் இருப்பாங்க. அந்த ரைட்டர் புக்ஸ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருப்பேன். அதனாலதான் தமிழ்ல வந்து பாசிவ் வாய்ஸ் தெரியலங்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கிறது தான், அந்த எக்ஸ்போஷர் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப இதா இருக்கணும். அந்நியன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் பெரிய ரைட்டர் தான், சங்கர் படம் அந்நியன். யாருக்காவது 2005 அந்த படம் ரிலீஸ். ரைட்? அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து சுஜாதா. ரைட்? 2006ல ஒரு படம் வரும். 2007 சிவாஜின்னு ஒரு படம். அதுதான் சுஜாதாவோட கடைசி படம். He died in 2007. அந்த படத்துல தான் கடைசி அவர் டயலாக் ரைட் பண்ணது. இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இவர் என்னன்னா தப்பா சொல்றாரு ரைட்டா சொல்றாருன்னு நீங்க போட்டு கூகுள்லாம் போட்டு பாத்துக்கலாம். சரியா? 93 ஜென்டில்மேன் பாலகுமாரன். 94 காதலன் ஒரு படம் வந்து சங்கர் சங்கர் டைரக்ட் பண்ண படம், அதுவும் பாலகுமாரன் தான். ரைட்? 96 இந்தியன் ஒரு படம் வந்தது, கமலஹாசன் நடிச்ச படம், இந்தியன். இதுக்காக நேஷனல் அவார்டு. அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து சுஜாதா. அவங்க ரெண்டு பேரை தான் யூஸ் பண்ணாரு. பாலகுமாரன் சுஜாதாவையும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு சங்கர். ஜீன்ஸ்னு ஒரு படம் வந்தது 1998ல, பிரசாந்த். அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து பாலகுமாரன். நீங்க வந்து டைட்டில் பார்த்தா தெரியும். டைட்டில் பாக்குறோம்னா விட்டுருவோம், ஐயோ டைட்டில் முடிஞ்சா போதுன்றான்னு இருக்கும். அப்புறம் கடைசியா டைட்டில் வந்து ஐயோ விட்டுட்டு ஓடி போனா போதுன்னு இருக்கும். அப்படி போயிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பாய்ஸ்ன்னு ஒரு படம் 2003ல வந்தது, சங்கர் படம். அந்த படத்தோட டயலாக் ரைட்டர் வந்து சுஜாதா. அந்த வருஷத்தோட சொல்ற பாத்தீங்களா? அதான் 2005ல அந்நியன் சுஜாதா, 2007 சிவாஜி சுஜாதா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. ஏன்னா எதனால மொழியோட வல்லமை எப்ப புரியும்னா, அந்த ரைட்டர் ரொம்ப முக்கியம். அந்த ரைட்டர் அவ்வளவு முக்கியம். சோ அது மாதிரி இந்த எஸ்ராவுக்கும் ஜெயமோகனுக்கும் சொல்லிட்டே போலாம், ஏகப்பட்டது சொல்லிட்டு போலாம். இப்ப எந்திரன் 2 வந்தது இல்லையா? எந்திரன் 2 ரைட்? கடைசி வந்து அதோட டயலாக் ரைட்டர் ஜெயமோகன். நம்ப முடியுதா? நீங்க போய் டைட்டில் போய் பாருங்க, வந்துடும் ஜெயமோகன். எந்திரன் 2 ரைட்? சர்க்காரும் அவர் தான் பண்ணாரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த விஷ்ணுபுரங்கிற நாவல் எழுதினவர். பிரம்மாண்டமான ஒரு நாவல், நினைச்சே பார்க்க முடியாது. ஃப்ளோர் பண்ணிடும். தமிழ் மேல அவ்வளோ பெரிய மதிப்பு வந்துடும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். இப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தமிழ்ல மொழி மேல ஆர்வம் இருந்தா, அது மொழி மேல ஒரு காதல், அந்த ஒரு காதல் இருக்குன்னா கட்டாயமா உள்ள வந்துடும் மொழி. இதை படிக்கணுங்கிறதுக்காக படிக்க முடியாது. இப்ப மணிகண்டன் வந்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்காரு. எல்லாமே சுவாசம் தாங்கிறாரு. சுவாசத்தை வச்சு அது நிறைய விஷயம் பண்ண முடியும். தனக்கே ஒரு தலைவலி வருது, அதை எப்படி அந்த தலைவலியை போக்குறது, அவர் கையில அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அவ்வளவுதான். நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு வச்சுங்க, நான் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எழுதணும்னா அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஆளுக்கு அழகா எழுதணும்னா சூப்பரா எழுதிட்டு போயிடுவேன் இல்லைங்களா? நான் ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர். நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னா இங்கிலீஷ் எழுதிட்டு போயிடுவேன். அவர் வந்து ஒரு யோகா எக்ஸ்போனன்ட்னா அது யூஸ் பண்ணிட்டு போயிடுவார்.
ஒரு ஆசனாவோ ஒரு யோகாவோ ஒரு இது அவர் சொல்ற பிராணாயாமோ யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? இதே தலைவலினாக்கா நம்ம வேற மாத்திரை மருந்துக்காக தேடுவோம், தைலனாவது போட்டுக்க பார்ப்போம். அவர் சுவாசத்தை வச்சே கரெக்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரிதான் மொழியை நீங்க கத்துக்கணும்னா மொழி மேல அந்த தீராத ஆர்வம், தீராத உற்சாகம் இருக்கணும். அதை ஒரு மூவியோட கனெக்ட் பண்ண பாத்தீங்களா? டயலாக் ரைட்டிங் அவ்வளோ முக்கியம், அவ்வளோ முக்கியம். ஏன்னா ஆஸ்கார் அவார்ட்லாம் கொடுப்பாங்க டயலாக் ரைட்டிங், பெரிய பெரிய ரைட்டர். அது மாதிரி தமிழ்ல வந்து சங்கரும் மணிரத்னமும் பெரிய பெரிய ரைட்டரோட முதுகு மேல ஏறி நின்னவங்க. அவங்க அவங்க தோல் மேல ஏறி நின்னவங்க தான் பெரிய பெரிய ரைட்டர். சோ அவங்க ஸ்ரீலங்காவை பத்தி ஒரு படம் எடுத்திருப்பாரு தெரியுங்களா? மணிரத்னம் தெரியுங்களா? மாதவன் நடிச்ச படம். இந்த படம் பேர் தெரியுமா? ஸ்ரீலங்கா பத்தி, ஸ்ரீலங்கன் தமிழ் பத்தி யாராவது சொல்லுங்களேன். யார் பேரே சொல்ல மாட்டேங்க. அன்பே சிவத்தோட டயலாக் ரைட்டர் யாரு தெரியுமா? அது வந்து மதன் ஒருத்தர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதன் கேள்வி. ஆனந்த விகடன்ல மதன்கிற பெரிய ரைட்டர். அவரை வந்து கமலஹாசன் உள்ள கொண்டு வந்து ரைட்டரா பண்ணுவாரு. செம்ம ரைட்டிங், செம்ம டயலாக். ரைட். இப்ப பாத்தீங்களா அவர் பேர் சொல்லணும்னு சொல்லிட்டேன். சோ இது மணிகண்ட ஞாபகம் இருக்கா? அந்த மணிரத்னத்தோட அந்த படம் ஸ்ரீலங்கன் தமிழ். ஓகே, மதன்கிறது ஆனந்த விகடன், அன்பே சிவம். ஓகே, டைம் ஆயிட்டே இருக்குது, 9:30 ஆக போகுது. பட் தி திங் இஸ், ஒரு மொழி மேல ஆர்வம் இருந்தா அதை படிக்கணும், வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அதை பண்ண முடியாது. அதை ரசிச்சு உள்ள பண்ணாதான் அது இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் உள்ள வரும். கட்டாயமா கட்டாயமா. சஜஸ்ட் பண்ண முடியுமா சார் மூவி? சொல்லுங்க. சப்டைட்டிலோட ஸ்லோலி இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு ஸ்லோலி இங்கிலீஷ் சப்டைட்டில் வித் சப்டைட்டில். நீங்க எந்த சப்டைட்டில் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். நீங்க இது ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு எதுவுமே போக வேணாம். இன்னைக்கு யூடியூப்ல போய் ஒரு மூவி போறீங்க, ஹோம் அலோன், கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாரும் பார்க்கலாம். ஹோம் அலோன், சுதா மேம் இதை நோட் பண்ணிக்கிங்க. ஹோம் அலோன் 2 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல. ஹோம் அலோன். ஒரு வீட்டுல தனியா ஒரு குட்டி பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு கஷ்டம் வருது, அவன் எப்படி அந்த கஷ்டத்தை அவனே தீர்த்துக்கிறாங்கிறது ஹோம் அலோன் 1, 2ன்னு இருக்கும், 2, 3, 4ன்னு இருக்கும். ஹோம் அலோன் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாங்குவேஜ் சப்டைட்டில் ஆன் பண்ணுங்க, பக்காவா பாருங்க. இங்கிலீஷ் வந்து ஆடியோவும் இருக்கும், நீங்க ரீடும் பண்ணுவீங்க, லிசனும் பண்ணுவீங்க. சப்டைட்டில் என்ன ஒரு மேஜிக்னா, ரீட் பண்ணுவீங்க, லிசனும் பண்ணுவீங்க இல்லைங்களா? ரீட் பண்ணுவீங்க, லிசன், அது ரெண்டும் தான் இன்புட். உள்ள ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடும். நான் சின்ன வயசுல ஏர்லி 80sல ஒயிட் அண்ட் பிளாக் டிவி வீட்டுல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் டெல்லியில இருந்து இந்த இது போடுவாங்க, இது அவார்ட் மூவி போடுவாங்க. அவங்க சப்டைட்டில் ஆன் பண்ணி தான் போடுவாங்க. அது ஒரு படம் விட மாட்டேன், எல்லா அவார்ட் மூவியும் சண்டே ஆஃப்டர்நூன் போய் பார்த்துருவோம். வீட்டுல கலர் டிவி கூட கிடையாது. அப்ப மிட் 80s ஒயிட் அண்ட் பிளாக் தான். சார் டவுட் சார், அப்பெல்லாம் எப்படி சார் லேர்ன் பண்றதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வேற எதுவுமே கிடையாது. நான் படிச்ச காலேஜ் அப்படி, நான் படிச்ச ஸ்கூல், அவங்க வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணும், அதை பண்ணணும். ஒரு பையனோட ஸ்கூல், ஒரு பொண்ணோட ஸ்கூல் ரொம்ப முக்கியம். காலேஜ் ரொம்ப முக்கியம். குறிப்பா +1 +2 படிக்கிற ஸ்கூல் ரொம்ப முக்கியம். யூஜி படிக்கிற காலேஜ் ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய நமக்கு வந்து கொடுக்கும். 6th ல இருந்து 10th டெஃபினட்டா முக்கியம் கட்டாயமா. எலிமெண்டரி ஸ்கூல் அவங்களோட இது எல்கேஜி யூகேஜி டெஃபினட்டா முக்கியம். ஏன்னா ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் லேர்ன் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான். அப்படிதான் வந்தது எல்லாத்தையும். மொழியை பத்தி ஆர்வம், மொழி வந்ததுனால இந்த வசனம் இதெல்லாம் வரும். இது வந்ததுனால மூவிஸ் வந்ததுனால ஃபுல் மீடியா மேல இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாமே ஒண்ணுக்குள்ள தொற்றி தான் வரும். ஸோ இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு. நீங்க நிறைய இன்புட் கொடுத்துருக்கேன். ஹோம் அலோன் பாருங்க. ஹோம் அலோனோட ஷார்ட்ஸை பாக்குறதுனால ஷார்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல. அது வந்து பே பண்ணி தான் பண்ணணும்னு அவங்க வச்சிருந்தாங்கன்னா, பே பண்ணாம பார்க்க முடியுதா பாருங்க. சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கிங்க. நிறைய இன்புட் கொடுத்துருக்கேன். மூவிஸோ இதோ வந்து இங்கிலீஷ் மூவிஸ் தான். நான் ஒரு கிளாஸே அதை எடுத்து எது ரெக்கமெண்டட் மூவிஸ் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. டெஃபினட்டா ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி உள்ள மூவிஸ் நிறைய இருக்கு. சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம். டெஃபினட்டா நிறைய ஏரியா இன்னைக்கு கவர் பண்ணோம். பட் வில் டூ தட் டுமாரோ ஆல்சோ. நாளைக்கு ஒரு ஸ்பீக்கிங் படிப்போம். சூப்பர். மணிகண்டன் சேலம் செம்ம கலக்கல். We learnt a lot. சுதா மேமுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்தது. கேள்வி பெனட்ரேட்டிங்கா இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். வேண்டாம், அது ஒரு கிளாஸ்ங்கிறப்ப இன்னும் தீவிரமா போயிடக்கூடாதுங்கிறது நினைப்பாட்டினா. பட் வெரி நைஸ், சூப்பர். Very nice. Thank you everyone to conversation.
சூப்பர் today. சூப்பர் வெரி குட். நாளைக்கு மணி குடவாசல் மணி நிறைய கேள்வி கேட்க போறீங்க, சரியா? ரைட், நாளைக்கு Thank you. we will do that. Thank you very much. Thank you. Thank you, Thank you, sir. Thank you. Thanks to all. Thank you.